முனியப்ப சூரியன் பேசுகிறேன்ப்பா. எப்பா ரன்னவள்ளி எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்தாலே ஆட்டாமுடிக்க கிளியர் ஆகும்ப்பா. முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டு வழக்கறிஞர்களுக்கு பூரா குடி போதையில் நிறையா டிக்கெட் இருக்கப்பா. எல்லா நீதிமன்ற கோர்ட்டுலேயும் பூரா வழக்கு கீழே ஆடுத போகிறத வரவேன். எப்பா எல்லாம் கேட்டுக்கப்பா. ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு அவன் என்ன மோகத்தில் இருப்பான்னு பார்க்கான். இப்போ உள்ள கணக்கில் இப்போ உள்ள ஜெம்மத்தில் பார்ப்பான். அப்படி தான் பார்க்கான். என்ன கணக்கு? ஒரு பெண் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கினோம்னா இவர்கிட்ட என்ன ஆசை இருக்கும் அப்படிங்கிற வெளியில் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான். கையெழுத்து வாங்குறதுக்கு தப்பிலித்தனமாக அந்த கணக்குகளை முடிக்கிறது. அதிகாரினா எந்த அதிகாரி? எல்லா அதிகாரியுமே கம்ப்ளீட்டாக டோட்டலாக இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரியிலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லா அதிகாரிகளுமே கீழே கன்சல்ட் பண்ணுதான். பணம் காகித அந்த செத்த பேய் பேப்பரை வச்சு வீசுறதுக்கு தப்பு செஞ்சு வச்சுருப்பான். கையெழுத்து வாங்கணும். அப்போ அந்த கையெழுத்து போடுறதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் அரசு 65 கணக்கு தமிழ்நாடு முழுவதும் நியமித்து வச்சுருக்கான். ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி வரைக்கும் இப்படி நியமித்து இந்த கையெழுத்துகளே எல்லாமே சொல்லி முடிக்கும். தப்பு செய்கிறவன் பூரா அநியாயப்பட்டு போகிறான். தப்பு செய்யாதவன் கண்ணீர் கூத்தலுமா இறங்கி உன்னை பார்த்து தான் தேடுதான். கடவுளை தேடுதான். கடவுளே தண்டனை கொடுக்கலையா? எங்கே பாருங்கள் பேப்பருக்கு பணம் பேப்பரை வீசினா கையெழுத்து போட்டால் அப்படி போயிடுச்சு, நான் எங்கே போவேன்னு கேள்வி கேட்க. அப்போ அந்த நீதிமன்ற கோர்ட்டில் சர்ச்சு கோர்ட்டார் ஆணு பண்ணும் கைலாசத்துக்கு கணக்கு போடுறது பார்க்கலையாப்பா? தப்பு செய்கிறவன் தப்பிச்சு போகிறான், தப்பு செய்யாதவன் உள்ளே மாட்டுதான். அப்போ என்ன விடை? அப்போ கைலாசத்தில் கணக்கு நடந்தது, கணக்கு ஓடுது. இது என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு சொத்து நீதிமன்ற கோர்ட்டில் குடும்பத்துக்குள்ளே ஓடுதுன்னா 2 தரப்பு வழக்கறிஞர் பேசி கேட்கணும். நீதிபதியை உட்கார வச்சு என்ன கணக்கு அப்படிங்கிற பார்க்கணும். இல்லை நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்து கெட்டடமெல்லாம் எல்லாம் கொடி, சிவலிங்க கொடி, விளக்கு, சுற்றி பீடங்கள், 2 சிலைகள் இடிடா. நான் தான் திமுக கட்சிக்காரன், என் அமைச்சர் இருக்கான்டா, கவர்மெண்ட் லாயர் சிலுவத்தூர். அவன் என்ன கூத்தடிச்சானா கேட்கணும். கேட்காம செய்யக்கூடாது. கடவுள்கிட்ட கடைசி மாட்டிக்கிட்டியடா. 250 கோயில் திமுக கட்சிக்காரன் இடிச்சிருக்க. இப்போ கடவுள்கிட்ட மாட்டி நிற்க. ஆனால் மாட்டினாலும் இது பாப்போமா நீ நிற்காடா. சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர் இல்லை உள்ளே இடித்த கணக்கு. முனியப்பன் பேசுகிறேன், முனியாண்டி புரியா? கோட்டை வாசல் எது ஆண்டாளமா கோட்டை வாசல் வீடு மாளியை கெட்டி நீ நக்கிக்கிட்டு இருக்க புரியா? அமைதியாக போய்க்கோ. இன்னும் ஓட்டா இருக்கா நீ வேடிக்கை பார்க்காத. நீ இருக்க குடி போதையில் இருக்க. இப்போ ஆண்டவன்கிட்ட நாங்கள் கேட்கும், கடவுள்கிட்ட சூரியனும் முனியப்பனும் நாங்கள் கேட்கும் புரியா? அவன் குடி போதையில் இருக்க கிட்னி ஃபெயிலர் ஆகணும், அறுக்க தள்ளணும் ஆஸ்பத்திரிக்கு. அவனை பிரட்டி தூக்கி போடணும். கடவுளே, ஈஸ்வரனே, பரமேஸ்வரனே, சிலுவத்தூர் நம்ம கணக்கில் விளாண்டவனை இவ்வளோ பொறுமையாக நீ இருக்காதப்பா. முக்கால் சத்தியம் கடவுளே, முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. உள்ளே சுற்றி இடித்தானா இடிச்சா அந்த மன்னராட்சியில் 2 வேலை இடிச்சா அது போட்டாது. மற்ற விளக்கு சிவலிங்க கொடி எதுக்கு இடித்தான்? அதுதான் முற்றுப்புள்ளி. தமிழ்நாடு முழுவதும் கொடி போய்கொண்டே இருக்கிறது. கவர்மெண்ட் லாயரும் நீதிமன்ற கோர்ட்டில் கொடியை தூக்கிட்டு வரான். கவர்மெண்ட் லாயர் அவன் திமுக கட்சிக்காரன், அண்ணா திமுக கட்சிக்காரன், எல்லாம் பலவற்ற கீழே இருக்கிறவன் பூரா நீதிமன்ற கோர்ட்டில் கொடியை தூக்கிட்டு வரான். அப்போ நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணும் பெண்ணும் பார்த்தே கவனமாக போய்க்கோப்பா. கணக்கு போட்டாச்சு, கணக்கு இட்டாச்சு, பார்த்தே போய்க்கோ. முக்கால் சத்தியம். வழக்கறிஞர்கள் பூரா குடி போதையில் ஏகப்பட்ட பேர் இருக்கான். இல்லைன்னு இருக்கான். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி, தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட மூளை திரிக்கிறவன் குடி போதையில் இருக்கான். கிட்டி வழக்கறிஞர்களுக்கு இப்போ அறுக்க போகும் ஆஸ்பத்திரிக்கு, அவன் குடும்பத்தாரும் போகும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரியாமல் நடத்தாத வேகத்தில் நிற்கும் புரியா? கடவுள் பூமியில் இறங்கி கணக்கு உலக நாடு போய்கிட்டு இருக்கு. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. சேட்டை பண்ணாத அம்புட்டு அரசியல்வாதி உள்ளே போகிற நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ள கொடியை தூக்கிட்டு போகிறார். இப்போ என்ன நடக்குன்னு பார். கோர்ட்டுக்குள்ள நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. குடி போத அம்புட்டு பேரும் கூட்டு விடுதான். பொம்பளை ஆசை இருந்தால் பொம்பளைக்கு கூட்டு விடுவான், ஆம்பளை ஆசை இருந்தால் ஆம்பளை கூட்டு விட்டு கையெழுத்து வாங்கி வெளியில் நக்கிட்டு போகிறான். தப்பு செய்கிற முட்டா குய்மை அப்படியே 2 கையை காலை வீசிட்டு போகிறான். பூமி விடிய அலறுது. பூமி அப்படியே கண்ணீர் வடிக்க முட்டா குய்மனுகளா, மானிட பிறவி அகம்பாதம் முடிச்ச முட்டா குதிமனுகளா. முக்கால் சத்தியம். பூமிக்கு லெஸ்ட்டு வேணும். பூமியை தொட்டு கும்பிடுங்கடா முட்டா குய்மனா. உங்களை செமக்கலடா முட்டா குய்மனை வித்து நக்கி பூமியை பாலாக்க வந்த கண்டார ஒளி மனுகளா. முக்கால் சத்தியம்.